நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேல் நெடுங்கண்ணி அம்மன் சமேத ரஜதகிரீஸ்வரர் கோவில் அப்படின்னு பேர். இது இருக்கிற ஊர் வந்து நம்ம சாட்சாத் வேளாங்கண்ணியே தான் அது. ஓகே, ஸோ அந்த அம்பாளுக்கு பேர் வேல் நெடுங்கண்ணி அம்மன். ஆனால் நீங்களே புரிஞ்சுக்கலாம், அகஸ்தியர் வந்து வழிபட்ட ஸ்தலம் இது. சின்ஸ் இந்த ஊரில் வந்து இப்போ இந்த கிறிஸ்தவ மத ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த வேல் நெடுங்கண்ணி அம்மனுங்கிற பேரே வந்து கொஞ்சம் பழக்கத்துலேருந்து குறைஞ்சிட்டு வருது. இந்த பேர் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இன்றைக்கி தான் இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன். எனக்கு தெரியும் இது வேல் நெடுங்கண்ணி அம்மன் அப்படின்னு. பட் ரொம்ப ஷாக்கிங்லி இந்த அம்மனுக்கு பேர் பிரகநாயகின்னு இருக்குது. இப்போ இது நம்பர் 1 ஷாக்கு. நம்பர் 2 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, சிக்கலில் வந்து வேல் நெடுங்கண்ணி அம்மன் இருக்குது. சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தெய்வான கல்யாணம், ஆக்சுவலி அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. முந்தா நேற்றுக்கு கந்தசஷ்டி, நேற்றுக்கு சூரசம்ஹாரம், இன்றைக்கி தெய்வான கல்யாணம். பட் இங்கே தான் வேல் நெடுங்கண்ணி அம்மன் ஒரிஜினல் பேர். ஏன்னா சிக்கலில் இருக்கிற அம்பாளோட பேர் வந்து சத்யாயதாக்ஷி. சத்யாயதாக்ஷி வேல் நெடுங்கண்ணின்னு ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வேல் நெடுங்கண்ணி அம்மனாக இருந்த பெயர் வந்து இப்போ பிருகநாயகின்னு ஆயிருக்கு. இது எந்த விதத்தில் என்னன்னு எனக்கு புரியல. இதில் ஏதாவது ஒரு டசன்ட் லுக் ரைட் டு மீ. நான் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ இது ஒரு பழமையான மிக பழமையான ஒரு சிவாலயம் இது. இந்த சிவாலயத்தில் இப்போ பாலாலயம் நடக்கிறதுனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனாக நடந்துகிட்ருக்கு. இங்கேயும் சரி, இந்த நாகப்பட்டினம் சிக்கல் வட்டாரத்தில் நான் ஒரு 2-3 கோயிலில் பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு இங்கே பிள்ளையார், இங்கே நர்தன விநாயகர் இருக்க வேண்டிய இடத்துல சனீஸ்வரர் இருக்கார், தட்சிணாமூர்த்தி இருக்கார். அது என்னன்னு தெரியல. ஒரு நியூ என்ட்ரண்ட் ஆஞ்சநேயர் நினைக்கிறேன். அந்த ஓரத்தில் ஒரு பெருமாள் சந்நிதி இருக்குது. அண்ட் தென் இங்கே ஒரு ஐயப்பன் சந்நிதி, ப்ராபப்ளி எ நியூ அடிஷன். அங்கே வந்து வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியரும் மகாலட்சுமி சந்நிதியும் இருக்குது. இங்கே வந்து நந்திகேஸ்வரர் இருக்கார், வாராகி இருக்காங்க. வாராகி வந்து இந்த தலத்தில் ஒரு விசேஷம். நேராக இருக்கிறவர் தான் சுப்பிரமணியர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர். இது வாராகியோட சந்நிதி. இந்த வாராகி கதை என்னன்னு நம்ம அப்புறம் கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நவக்கிரகங்கள், சின்ன கோயில் தான் முடிவுக்கு வந்துடுது. ஸோ இந்த கோயில் வந்து வேளாங்கண்ணிங்கிற ஊர் எதுக்காக, சர்ச்சுக்காக ஃபேமஸாக இருக்குது ரொம்ப. இருந்தாலும் இந்த அம்பாள் பேர் வேல் நெடுங்கண்ணி. இதுதான் ரொம்ப பழமையான ஒரு சிவாலயம். இந்த பெயர் காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் யூகிச்சிக்கலாம். பக்கத்தில் பொய்கை நல்லூர், வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, சிக்கல், நாகப்பட்டினம், இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான சிவாலயங்கள் இருக்குது, பெருமாள் கோயில்கள் இருக்குது. இங்கெல்லாம் நீங்கள் வந்து அருள் பெறணும். ஸோ இந்த சிக்கல் நீலாயதாக்ஷி, சத்யாயதாக்ஷி வந்து எப்படி வேல் நெடுங்கண்ணியாக ஆக்டிவாக மாறியிருக்காங்க, வேளாங்கண்ணிங்கிற இந்த ஊரில் இருக்கிற வேல் நெடுங்கண்ணி அம்மன் பெயர் மாற்றம் எப்படி பிரகநாயகி ஆயிருக்குங்கிற கேள்வியோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.